Hello friends, welcome to Believe to Win channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா equality of two matrix, matrixோட multiplication by a scalar and by a matrix, அதோட properties, next transpose of a matrix, அதோட properties பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். First, equality of two matrixனா என்னன்னு பார்ப்போம். ஒரு A matrix இருக்கு, ஒரு B matrix இருக்கு. இது சேம் ஆர்டரில் இருக்கணும். சேம் ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ. ஸோ 2 rows இருக்குது. இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். ஸோ 2 columns இருக்குது. இது 2/2. இதுவும் ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். ஸோ 2 rows இருக்குது இன்ட்டு 2 columns இருக்குது 2. ஸோ இதுவும் 2/2, இதுவும் 2/2. ஸோ இதோட ஆர்டர் சேமாக இருக்குது. ஸோ இது A ஈக்குவல் டு B. இதே வந்து ஆர்டரும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ 1ங்கிற இடத்துல 1 தான் இருக்குது, 2ங்கிற இடத்துல 2 தான் இருக்குது, 3ங்கிற இடத்துல 3 தான் இருக்குது, 4ங்கிற இடத்துல 4 தான் இருக்குது. அதாவது இந்த மேட்ரிக்ஸோட எலமெண்ட்டு அதோட பொசிஷன்லையும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் அது A ஈக்குவல் டு B மேட்ரிக்ஸ் தான். இப்போ இதே பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ A ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. B ஈக்குவல் டு 1 3 4 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது இப்போ வந்து இதில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ 2 ரோ இருக்குது. 1 2 காலம் இருக்குது. 1 2 rows இருக்குது. 1 2 காலம்ஸ் இருக்குது. இதுவும் 2/2, இதுவும் 2/2. ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் இந்த மேட்ரிக்ஸோட எலமெண்ட்டு அதோட பொசிஷனில் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இது நாட் ஈக்குவல் டு. ஸோ A நாட் ஈக்குவல் டு B. ஸோ இது வந்து நாட் ஈக்குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவாலிட்டி மேட்ரிக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலார். ஸ்கேலார் அப்படின்னாலே ஒரு ரியல் நம்பர், ஒரு 1ஓ இல்லை 2ஓ இல்லை 3ஓ இருக்கலாம். இப்போது A மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். கான்ஸ்டன்ட் இன்டூ மேட்ரிக்ஸ், இதான் வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட்டை தான் வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கான்ஸ்டன்ட் வந்து 3 எடுத்துக்கிறோம், மேட்ரிக்ஸ் 1 எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். 1 × 3 3, 2 × 3 6, 3 × 3 9, 4 × 3 12. இதான் வந்து பை எ ஸ்கேலார். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இப்போது PQ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கேலார் வேல்யூஸ் இருக்குது. Pங்கிறது ஃபஸ்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். Qங்கிறது 3ன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுகிறோம். அடுத்து இதை மல்டிபிள் பண்ணுறோம். இது ரெண்டையும் இந்த நம்பரை இங்கே இறக்கிக்கிறோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இங்கே 2 இருக்குது, Qக்கு 3ன்னு இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து B மேட்ரிக்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு B + Q. P + Q அப்படின்னா Pக்கு 2ன்னு வச்சுக்கிறோம், ப்ளஸ் Qக்கு 3ன்னு வச்சுக்கிறோம். இது இன்ட்டு B மேட்ரிக்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வரும். இங்கே B மேட்ரிக்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு P × B. Pங்கிறது 2ன்னு வச்சுக்குவோம். B மேட்ரிக்ஸ் 1 எடுத்துக்கிறோம். Qங்கிறது ஒரு 3ன்னு வச்சுக்குவோம். B மேட்ரிக்ஸ் 1 எடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வரும். ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு Pங்கிறது 2ன்னு வச்சுக்குவோம். இங்கே எல்லாமே Pங்கிற எலமெண்ட் தான். ஸோ எல்லாமே 2 தான். ஸோ இப்போ A + AB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வருது. இப்போது Pங்கிறதுக்கு வேல்யூ 2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வருது. Pங்கிறது 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ A மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வருது. இதே Pங்கிறது 2ன்னு வச்சுக்குவோம். Pங்கிறது 2ன்னு வச்சுக்குவோம். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி 2ன்னு வச்சுக்குவோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் வருது, இங்கே ஒரு ஆன்சர் வருது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆன்சர் வரும். இங்கே இருக்கிற ஆன்சரும் இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. -2 Pங்கிறதுக்கு 2ன்னு வச்சுக்கிறோம். Bங்கிறது மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு Pங்கிறது ஒரு 2ன்னு வச்சுக்கிறோம். மைனஸால் அந்த B மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போது வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது அதுதான் -PBயாக இருக்கும். -PBயாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பை எ மேட்ரிக்ஸை மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். நம்ம இதில் என்ன பண்ணோம், மேட்ரிக்ஸாக ஸ்கேலாரால் மல்டிபிள் பண்ணோம். இதில் மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸும் இருக்குது. இது ரெண்டையும் எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட் காலமால் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலமால் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட் காலமால் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலமால் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். இப்போ 1 × 1 1 ப்ளஸ் 3 × 2 2 3 × 2 நெக்ஸ்ட்டு 1 × 3 ப்ளஸ் 3 × 1 4 × 1 ப்ளஸ் 2 × 2 4 × 3 ப்ளஸ் 2 × 1. ஸோ 1 × 1 1 1 × 1 1 3 × 2 6 1 × 3 3 3 × 1 3 4 × 1 4 2 × 2 4 4 × 3 12 2 × 2 2. ஸோ 1 + 6ங்கிறது 7 1 + 3ங்கிறது 6 3 + 3ங்கிறது 6 4 + 4ங்கிறது 8 12 + 2ங்கிறது 14. ஸோ நமக்கு ஏபி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் லா ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். அசோசியேட்டிவ் லா அதில் ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு அசோசியேட்டிவ்னாலே ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் பியையும் சியையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். அதோட ஏவை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். அதோட சியை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது அசோசியேட்டிவ் லா. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதுலேயும் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். பியையும் சியையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். அதோட ஏவை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஏவையும் சியையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நெக்ஸ்ட்டு காமுலேட்டிவ் லா. காமுலேட்டிவ் லா அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஏபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஏ. மைனஸ் பிஏங்கிறது ஆன்டி காமுலேட்டிவ். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏவாக இருந்துச்சுன்னா அது காமுலேட்டிவ். இது எப்பயுமே வந்து காமுலேட்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2 matrices கேன் பி 0 matrix while neither of them it's a 0 matrix. இப்போது ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதே வந்து 0 0 0 0 0 0 ரெண்டு 0 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி 0 வரக்கூடாது. ஏதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம நம்பர் இருக்கிற மேட்ரிக்ஸை வந்து மல்டிபிள் பண்ணால் 0 வரணும். அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு இப்போ ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். இப்படி மல்டிபிள் பண்ணாலும் ஏ தான் வரும். இதே வந்து ஐயை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஏ மேட்ரிக்ஸ் செகண்டாக போட்டுட்டு மல்டிபிள் பண்ணாலும் ஏ தான் வரும். அதுதான் இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட் காலமாகவும் செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலமாகவும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏங்கிறது ஏஐஜேன்னு இருக்குது. ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது ஏஜேஐயாக மாறிடும். இப்போ ஒரு ஏ மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது. அதோட டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தியரம் 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது. இங்கே ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம். அந்த டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸை அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். அந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். இதுதான் தியரம் 1. தியரம் 2 வந்து ஏ ப்ளஸ் பி. ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏ ப்ளஸ் பி பண்ணிக்கிறோம். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கிட்ட வச்சுக்கிறோம். ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே வச்சுக்கிறோம். பிஏ டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே வச்சுக்கிறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே வச்சுக்கிறோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதான் தியரம் 2. நெக்ஸ்ட்டு தியரம் 3. தியரம் 3 வந்து ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏபி மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் இருக்கும். அதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். பி டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதான் தியரம் 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.